கொஞ்சம் நல்லெண்ணெய் விட்டு கடுகையும் பெருஞ்சீரத்தையும் போட்டு அது பிடிச்சு கொண்டு வர சின்ன வெங்காயத்தையும் ஒரு பச்சை மிளகாயும் போட்டு திரும்ப லிட்டில் சோல்ட்டும் உப்பையும் கொஞ்சம் ஒரு சைடில் போட்டு வறுத்துட்டு கருவேப்பிலையும் போட்டு கொத்தமல்லி இலையையும் போட்டு மஞ்சத்தூளும் கொஞ்சம் போட்டு கொஞ்சம் மிளகாத்தூள் போட்டு நல்லா பிரட்டி எடுத்து ஒரு கொஞ்சம் தண்ணியும் விட்டு அது நல்லா அவிஞ்சு கொண்டு வர திரும்ப இஞ்சி கொஞ்சம் வெட்டி போடணும். தேசிக்காய் புளியும் வாசத்தூளும் போட்டு ரக்குறது. இது என்ன? இது குரக்கன்மா களி. டயபிட்டிஸ் ஆகிறது எல்லாருக்குமே ஹெல்த்தான சாப்பாடு தான் குரக்கன்மா களி. அதுக்கு சிக்கன் ரைஸில் குழம்பு. அது நீங்கள் வைக்க பார்த்தீங்க தானே, வெங்காயம், பச்சை மிளகாய், கடுகு, பெருஞ்சீரகம், வெந்தயம், கருவேப்பிலை எல்லாத்தையும் போட்டு ஆயிலில் தாளிச்சிட்டு கொஞ்சமாக ஆயில் விட்டு தாளித்து சிஞ்சரும் போட்டு அது கொஞ்சம் மிளகாய்த்தூளையும் போட்டு கறி. அதுக்கு வந்து இறக்கிக்க வாசத்தூள் தேசிக்காய் புளி விட்டு இறக்கினது. திரும்ப இந்த இது வந்து பிசுக்கங்காய் வந்து தோலை நல்லா சீவக்கூடாது. அது எடுத்து சின்ன வெங்காயம் நெய்யில் வதக்குறது. நெய்யில் சின்ன வெங்காயம், பச்சை மிளகாய், கருவேப்பிலை, கடுகு, பெருஞ்சீரகம், வெந்தயம், உள்ளி இவ்வளவு போட்டு அவிஞ்சு இறக்க ஒரு கொஞ்சம் தேங்காய் பால் சொட்டு டின்னிலும் பாவிக்கலாம், ஃப்ரெஷ்ஷாகவும் பாவிக்கலாம் தேங்காய் பால். அடுத்தது வெண்டிக்காய் அவிச்சது. அவ்வளோந்தான். மாதுளம்பழத்தை சாப்பிட்டுட்டும் சாப்பிடலாம், இதை சாப்பிட்டுட்டும் மாதுளத்தை சாப்பிடலாம். அவ்வளோந்தான். ஈஸி, உங்களுக்கு நல்லது. ஓகே, இவ்வளோந்தான். பாய்.